செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் 100ல் நம்ம இன்னைக்கு 31வது திருக்குறளை பார்க்க போகிறோம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே, வரியார்க்கு அப்படின்னு என்னன்னா ரொம்ப வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு ஒன்று கொடுக்கறது தான் ஈகை. ஈவது அப்படின்னா கொடுக்கறது தான் ஈகை. மற்றெல்லாம், மற்றது எல்லாமே குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. மற்றது எல்லாமே எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு உதவி தான், அது ஈகை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அற்றார் அழிப்பசி தீர்த்தல், அஃது ஒருவன் பெற்றான் பொருள்வை புலி. ஒருவர் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம், அதுக்கான சரியான வழி அப்படின்னா என்னன்னா, ஏழை எளியவர்களுடைய பசியை தீர்ப்பது தான் ஒருவர் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வந்தர் ஒருத்தர் தன்னுடைய சொத்தை சேர்த்து வைப்பதற்கான சரியான வழி என்ன அப்படின்னா, வறியவர்களுடைய பசியை தீர்த்தல் தான். ஈத்து ஓக்கம் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். மற்றவங்களுக்கு கொடுத்து, ஈத்து அப்படின்னா கொடுத்து, உவக்கும்னா சந்தோஷப்படும், மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படும் இன்பம் அறியார்கொள், அந்த இன்பத்தை துய்க்காதவர்கள் தான், அறியாதவர்கள் தான் தாம் உடைமை, தானே அதை வச்சிருந்து வைத்து இழக்கும் வன்கணவர், வைத்திருந்து அதை இழக்கக்கூடிய கல் நெஞ்சக்காரர்கள். மற்றவங்களுக்கு கொடுக்காத சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதை ஒரு நாள் நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக, அதாவது நம்ம தோன்றுகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சாதனை நம்ம புரியணும், புகழோடு தோன்றணும். அப்படி இல்லைன்னா நம்ம தோன்றுவதை விட தோன்றாமல் இருத்தலே நன்று, பிறக்கிறத விட பிறக்காத இருத்தலே நல்லது. பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சாதனைகள் புரியணும், புகழோடு வாழணும், இல்லைன்னா அது பிறக்காது இருக்கிறதே நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள் இல்லாதவர்க்கு இந்த உலகத்தில் வேலையே இருக்காது. அதாவது செல்வம் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த வேலைகளையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் அருள், அன்பு இல்லை, மற்றவங்க மேலே கருணை இல்லாதவங்களுக்கு அவ்வுலகம், அவ்வுலகம்னா மேலுலகம் இல்லை, அதாவது தேவருலகம் வாழ்க்கை இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. நன்றி மாணவர்களே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.